ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய புஷ்பயாகத்தை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். புஷ்பயாகம் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய விழா. திருமலையினுடைய பிரம்மோற்சவம் முடிந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வருடமுமே புஷ்பயாகம் நடக்கும். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி பிரம்மோற்சவம் முடியது. பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு திருவோண நட்சத்திரமானது நவம்பர் 9ஆம் தேதி வருது. நவம்பர் 9ஆம் தேதி வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தான் இந்த வருடம் திருமலையில் புஷ்பயாகம் கொண்டாடப்படுது. நவம்பர் 9ஆம் தேதிக்கு முதல் நாள் நவம்பர் 8ஆம் தேதி மாலை புஷ்பயாகத்தை முன்னிட்டு திருமலையில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் அங்குரார்ப்பண பூஜை நடக்கும். அங்குரார்ப்பண பூஜைக்காக மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனர் கோவிலிருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக வசந்தோத்சவ மண்டபத்திற்கு வந்து அங்கு அங்குரார்ப்பண பூஜை முடிந்த பிறகு மறுபடியும் வசந்தோத்சவ மண்டபத்திலிருந்து புறப்பட்டு மாட வீதி வழியாக கோவிலுக்கு வந்து சேருவார். லாஸ்ட் இயர் புஷ்பயாகம் அன்றும் புஷ்பயாகத்திற்கு முதல் நாளும் நாங்களும் திருமலையில் இருந்த காரணத்தினால விஸ்வக்சேனரனுடைய மாட வீதி உலா பார்த்து அந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நவம்பர் 9ஆம் தேதி திருமலையில் புஷ்பயாகம் நடக்கும். இதற்குரிய தரிசன டிக்கெட் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் நவம்பர் மாதத்திற்குரிய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய சமயத்திலே இந்த புஷ்பயாக தரிசன டிக்கெட்டும் சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. போன வருடம் புஷ்பயாகத்திற்காக 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த டிக்கெட்ஸ் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக 2லிருந்து 2.5 நிமிடத்திற்குள்ளே புக் ஆகி முடியுமோ அதே ஸ்பீடில் தான் இந்த புஷ்பயாக டிக்கெட்ஸும் 2லிருந்து 2.5 நிமிடத்திற்குள்ளே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 700 ரூபாய், அதாவது 700 ருபீஸ். 700 ருபீஸ் கொடுத்து ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா நவம்பர் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய புஷ்பயாகம் அன்று 2 முறை நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்க்கலாம். ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. 2 டிக்கெட்ஸும் புக் ஆகுதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில சமயம் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கும். ஆர்ஜித சேவாஸ் கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா, இந்த 4 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு என்னவெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இந்த புஷ்பயாக தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் இருக்கும். இந்த புஷ்பயாகம் தரிசன டிக்கெட்டும் ஆர்ஜித சேவாஸ் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீப அலங்கார சேவா, அந்த சேவாவோடு சேர்த்து 5வது சேவாவாக புஷ்பயாகம் சேவாவும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்ஜித சேவாஸ்க்கு கீழே தான் இந்த புஷ்பயாகம் சேவா லிஸ்ட் ஆகும். கடந்த 180 நாட்களில் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் அல்லது சஷ்ர தீப அலங்கார சேவா அல்லது ரீசண்டாக ஓப்பன் ஆன ஆனுவல் ஆர்ஜித சேவாசான ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோத்சவம் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. நவம்பர் 9ஆம் தேதி புஷ்பயாகம் நடக்குது. நவம்பர் 9ஆம் தேதிக்கு முதல்ல வரக்கூடிய 180 நாட்கள் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம்னா இந்த புஷ்பயாகம் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியாது. மற்ற எந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தாலும் அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், இன்ஃபேன் தரிசன டிக்கெட், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி தரிசனம் அல்லது ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் எது புக் பண்ணி நம்ம கடந்த 180 நாட்களில் தரிசனம் பார்த்துருந்தாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டுக்கும் புஷ்பயாக டிக்கெட்டுக்கும் எந்தவித கனெக்ஷன் கிடையாது. ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்டினுடைய தரிசன நாள்லேருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரக்கூடிய புஷ்பயாகம் வரைக்கும் 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இந்த புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆகாத பட்சத்தில் இந்த புஷ்பயாகம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. இது மட்டும்தான் இதற்கு இருக்கக்கூடிய ரூல். 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். புக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் உங்களோட அழைச்சிட்டு போகலாம். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். 12 வயது மற்றும் 12 வயது மேற்பட்டவர்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் நாம் புக் பண்ணிக்கணும். புஷ்பயாகம் அன்று என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். புஷ்பயாகத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் சுபதம் என்ட்ரன்ஸ். ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 7:30 மணி.
காலையில் 7:30 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம்னு மென்ஷன் செய்யப்பட்டிருந்தாலும் காலையில் 6:15 6:30 மணியிலிருந்தே சுபதம் என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம ஏர்லியராக ரிப்போர்ட் பண்ணோம்னா கல்யாணோத்சவ மண்டபத்தில் முன்னாடி உட்கார்ந்து இந்த சேவாவை பார்க்கலாம் என்பதற்காக ரொம்ப ஏர்லியராகவே இதற்காக ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் என்னவெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு சிலர் கேட்குறீங்க. சின்ன ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட் அல்லது எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ்ஸு, பால் இதெல்லாம் வச்சுக்கலாம். வயசானவங்களை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். எதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ், பெரிய லக்கேஜஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த திங்ஸ் மற்றும் மொபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். அந்த லக்கேஜ் கவுண்டரில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காமிச்சிட்டு உங்களுடைய லக்கேஜஸ், மொபைல்ஸ், எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு வந்துடலாம். மறுபடியும் நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து இதே லக்கேஜ் கவுண்டரில் தான் நீங்கள் உங்களுடைய திங்ஸை மறுபடியும் வாங்கிக்கணும். இந்த புஷ்பயாகம் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம்னா அகாமடேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும்போது நவம்பர் 8ஆம் தேதியும் நவம்பர் 9ஆம் தேதியும் 2 நாட்கள் நமக்கு க்ரீனில் ஹைலைட் ஆகும். இதில் 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணி அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி நம்ம செக்இன் பண்ணுறோம்னா செக்இன் பண்ணுற நேரத்துலேருந்து, ரூமில் செக்இன் பண்ண நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நம்ம ரூமில் தங்கிக்கலாம். நவம்பர் 8ஆம் தேதிக்கே உங்களால் திருமலைக்கு வர முடியும்னா 8ஆம் தேதி நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இல்லை 9ஆம் தேதி தான் வர முடியும் அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி ஏர்லி மார்னிங் நீங்கள் திருமலையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 7:30 மணிக்கு இருக்குது. அதற்கு முன்னாடியே நம்ம ரூம் செக்இன்லாம் பண்ணி முடிக்கணும். நவம்பர் 9ஆம் தேதி நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா செக்இன் பண்ண நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நம்ம அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். நவம்பர் 9ஆம் தேதி காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் 7:30 மணி. இந்த பூஜை ஈவினிங் முடிக்கிறதுக்கு நம்ம கோவிலில் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு 6:15 6:30 மணி ஆகிடும். ஸோ இந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் ரூம் செக்இன் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறப்போ அதற்கேற்ற ஸ்லாட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய க்யூவில் காலையில் 6:15 6:30 மணியிலேருந்து க்யூவில் நிற்க ஆரம்பிப்பாங்க. 7:30 மணிக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி நம்முடைய டிக்கெட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நம்ம கூட 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறோம்னா அவங்களுடைய ஆதார் ஐடி அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃபை செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை நம்முடைய ஆதார் கார்டு டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அதற்கடுத்து பேக் ஸ்கேனிங் இருக்கும். அதற்கடுத்து உள்ள ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கே அவங்க இந்த டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். டிக்கெட் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டாங்க, நம்ம உள்ள கவுண்டருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றனால இந்த டிக்கெட்டை அஜாக்கிரதையாக மிஸ் பண்ணிட வேண்டாம். மறுமுறை மதியம் வர்றப்போ இதே டிக்கெட்டை காமிச்சாதான் நம்மளை தரிசனத்திற்காக உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்முடைய டிக்கெட் காப்பியில் டிக் பண்ணி கொடுத்த பிறகு நம்மளை கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் 7:30 மணியிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உட்கார வைப்பாங்க. அதற்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு முறை பர்சனல் செக்கிங்கும் பேக் செக்கிங்கும் இருக்கும். இங்கே செக்கிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் தான் இந்த புஷ்பயாகம் நடக்கும். கல்யாணோத்சவ மண்டபத்திற்குள்ளே வந்த பிறகு மறுமுறை ஒரு முறை டிக்கெட் செக் பண்ணுவாங்க. டிக்கெட் நம்ம ஜென்ஸினுடைய பேரில் புக் பண்ணியிருக்கோம்னா உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு கொடுப்பாங்க. லேடிஸினுடைய பேரில் புக் பண்ணி லேடிஸ் வந்திருக்கோம் அப்படின்னா ப்ளவுஸ் பிட் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட் அவங்க வெரிஃபை பண்ண பிறகு ஞாபகமாக அந்த டிக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மதியம் நாங்கள் தரிசனத்திற்காக வர்றப்போ இந்த டிக்கெட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஞாபகமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த டிக்கெட் அவங்க ப்ளவுஸ் பிட் அண்ட் உத்தரியம் கொடுத்த பிறகு லைட்டாக கிழிச்சு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தான் ஞாபகமாக கலெக்ட் பண்ணி வாங்கிக்கணும். ஏன்னா இதே டிக்கெட்டை மறுமுறை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் மதியம் தரிசனத்துக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. மறுமுறை லட்டு கவுண்டருக்கு போகிறப்பவும் நமக்கு இந்த டிக்கெட் தேவைப்படும். ஸோ இந்த டிக்கெட் ஈவினிங் வரைக்குமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த உத்தரியம் அல்லது ப்ளவுஸ் பிட் கலெக்ட் பண்ண பிறகு கல்யாண உற்சவ மண்டபத்தில் நம்மளை வரிசையாக உட்கார வைப்பாங்க. இந்த கல்யாண உற்சவ மண்டபத்தில் முன்னாடி ஜிஆர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி டிடிடி போர்டு மெம்பர்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி விஐபிஸும் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வாங்கியவர்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்காகவோ அல்லது நீ ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்காகவோ அல்லது ரொம்ப நேரம் நம்மளால் கீழே உட்கார முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களோ இருந்தீங்கன்னா
இந்த கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு 2 சைட்லேயும் ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் உட்காந்துக்கலாம். இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸில் இடம் பிடிக்கிறதுக்காகவே ரொம்ப ஏர்லியராகவே எல்லாரும் சுபதம் என்ட்ரன்ஸில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. காலையில் 6:15 6:30 மணி போல் ரிப்போர்ட் பண்ணாதான் இந்த ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் உட்கார்றதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். ஸோ இந்த நீ இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ண பாருங்கள். புஷ்ப யாகத்திற்கு ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணிக்கணும். ஜென்ஸுக்கு வேஷ்டி கண்டிப்பாக வியர் பண்ணிக்கணும். பனியன் ஷர்ட் எல்லாம் நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ற வரைக்கும் வியர் பண்ணிக்கலாம். கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ளே நம்ம உள்ளே போகிறப்பவே பனியன் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் துண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இந்த புஷ்ப யாகம் பூஜையானது 2 ஸ்கெடியூல்ஸாக நடக்கும். காலையில் ஒரு ஸ்கெடியூல், அதற்கப்புறம் ஒரு லஞ்ச் பிரேக், அதற்கடுத்து மதியம் ஒரு ஸ்கெடியூல் அப்படின்னு 2 ஸ்கெடியூல்ஸாக நடக்கும். எக்ஸாக்டாக காலையில் 9 மணிக்கு இந்த புஷ்ப யாகம் பூஜை ஆரம்பிப்பாங்க. 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் யாகம் வளர்ப்பாங்க. 10 மணியிலிருந்து 11 மணி சமயத்தில் சினப்பட திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களால் உற்சவமூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். பால் அபிஷேகம் முடிந்த பிறகு ஒரு முறை தீபதூப ஆரத்தி காமிப்பாங்க. தயிர் அபிஷேகம் முடிந்த பிறகு ஒரு முறை தீபதூப ஆரத்தி காமிப்பாங்க. இதுபோல் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் முடிந்த பிறகும் தீபதூப ஆரத்தி காமிப்பாங்க. 11 மணிக்கு இந்த அபிஷேகம் நிறைவடையும். 11 மணிக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு கல்யாணோத்சவ மண்டபத்தை விட்டு வெளியே வந்து கொடிமரம் தாண்டி வேண்டி வாக்கிலி தாண்டி பங்காரு வாக்கிலிக்கு உள்ளே போய் துவாரபாலகர்களான ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று மூலவர் வெங்கடேஷ பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி மூலவர் வெங்கடேஷ பெருமாளை பக்கத்தில் போயோ குலசேகரன் படி வரைக்கும் போயோ நம்ம இந்த டிக்கெட்டை வைத்து தரிசனம் பண்ண முடியாது. துவாரபாலகர்களான ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதற்கப்புறம் நம்ம வெளியே வந்து கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். ஸோ கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு 11:30 மணி ஆகிடும். நீங்கள் கல்யாணோத்சவ மண்டபத்திலேருந்து கொடிமரம் தாண்டி வேண்டி வாக்கிலிக்குள்ளே போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ், இந்த 1000 டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்ற எந்த டிக்கெட் ஹோல்டர்ஸுமே வேண்டி வாக்கிலி தாண்டி அந்த சமயத்தில் வரமாட்டாங்க. ஸோ நம்ம நல்லாவே தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 11:30 மணிக்கு நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துடுவோம். மதியம் நடக்கக்கூடிய ஸ்கெடியூலுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 12:30 மணி கொடுத்துருப்பாங்க. ஸோ 11:30 11:40 ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. அதற்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் சுபதம் என்ட்ரன்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். 12:30 மணி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 12 மணிக்கே எல்லாருமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மதியம் தான் புஷ்பயாகத்தினுடைய மெயின் பிக்சரே நடக்கும். ஸோ நீங்கள் ரூம்லாம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ரூமுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றதுக்குள்ளேயே இங்கே எல்லாருமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கல்யாணோத்சவ மண்டபத்தில் அதற்கப்புறம் பின்னாடி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்லலாம் கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார்றோம்னா முன்னாடி என்ன ப்ரொசீஜர் நடக்குதுன்னே நமக்கு தெளிவாக தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீன்ஸில் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ ஏர்லியராக நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு முன்னாடி கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்காரலாம். அதே போல் அந்த 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் மதியம் 12 மணிக்கே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கும். நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டரில் லக்கேஜஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் மதியம் திரும்பி வாங்க வேண்டாம். ஈவினிங் மொத்தமாக தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா மறுபடியும் கொடுக்கறது வாங்குறது அப்படின்றது டைம் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸாக இருக்கும். ஸோ ஈவினிங்கே நம்ம வாங்கிக்கலாம். 12:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றனால 12:15 மணிக்கு நம்முடைய டிக்கெட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மறுமுறை அதே டிக்கெட்டை தான் வெரிஃபை பண்ணுவாங்க. காலையில் எந்த டிக்கெட்டில் அவங்க செக் பண்ணி பார்த்து டிக் பண்ணி கொடுத்தாங்களோ அதே டிக்கெட் தான் நம்ம மதியம் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். வேறு டிக்கெட் காப்பிலாம் கொடுத்தாலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காலையில் டிக் பண்ணி கொடுத்தா அந்த டிக்கெட் காப்பி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ பத்திரமா காலையில் அவங்க டிக் பண்ணி கொடுத்தா அந்த டிக்கெட் காப்பியை வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிக்கெட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கல்யாணோத்சவ மண்டபத்துக்குள்ளே நம்மளை மதியம் 12:30 மணியிலேருந்தே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணிக்கு மதியத்தினுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். மதியம் 11:30 to 12 நம்ம வேகமாக லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடணும். எந்த ஹோட்டலில் கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த ஹோட்டலில் உட்கார்ந்து வேகமாக நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அவசரமாக வர்ற மாதிரி தான் இருக்கும். மதியம் 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளே கோவிலுக்குள்ளே என்ன நடக்கும்னா, இந்த புஷ்ப யாகத்திற்காக 7 to 9 டன் மலர்கள் எல்லா விதமான ஸ்டேட்ஸ்லேருந்தும் டொனேட் பண்ணியிருப்பாங்க. டொனேட் பண்ண இந்த மலர்கள் எல்லாமே டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட் சேவாசதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் வரிசையாக வண்ண மலர்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. இதில் என்னெல்லாம் மலர்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வில்வம், துளசி, மரிக்கொழுந்து, தவனம், வேறு வேறு கலரில் இருக்கக்கூடிய ரோசஸ், அதே போல் சாமந்தியில் பலவித வண்ணங்களில் இருக்கக்கூடிய சாமந்தி மலர்கள், தாளம்பூ, தாமரை, மல்லி, முல்லைன்னு எல்லா பூக்களுமே வச்சுருப்பாங்க. இதை எல்லாமே ஒவ்வொரு கூடையில் நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த பூக்களை டொனேட் செய்த டோனார்ஸ், டிடிடி போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் இங்கே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய பூக்களுக்கு எல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்து முடித்த பிறகு டிடிடி போர்ட் மெம்பர்ஸ், பூக்கள் டொனேட் செய்த டோனார்ஸ், அதற்கப்புறம் 200லிருந்து 280 சேவாக்ஸ் எல்லாருமே சேவாசதனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கார்டன் டிபார்ட்மெண்ட் ரூமில் இருந்து அவங்களுடைய தலையில் சுமந்து கோவில் வரைக்குமே ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதற்கப்புறம் கோவிலுக்கு முன்னாடி இந்த பூக்கூடைகள் எல்லாம் வைத்து செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிந்த பிறகு கோவிலுக்குள்ளே டிடிடி எம்ப்ளாயீஸ் இந்த மலர்கூடைகளை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் கல்யாணோத்சவ மண்டபத்தில் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ மதியம் 1 மணிக்கு எக்ஸாக்டாக புஷ்பயாகத்தினுடைய செகண்ட் ஸ்கெடியூல் பூஜை ஆரம்பிச்சிடும். 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் யாகம் வளர்ப்பாங்க. காலையில் ஒரு முறை யாகம் வளர்த்த மாதிரியே மதியம் ஒரு முறை யாகம் வளர்ப்பாங்க. மதியம் யாகம் முடிந்த பிறகு 2 மணியிலிருந்து 3:45 மணி வரைக்கும் புஷ்பயாகத்தினுடைய மெயின் பிக்சரான இந்த கூடைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலர்களால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த யாகம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி ஸ்டேஜில் சென்டரில் உட்கார வச்சுருப்பாங்க. இவங்களுடைய இரு புறமுமே 4 அர்ச்சகர்கள் கையில் பெரிய வெள்ளி தட்டு வச்சுட்டு நிற்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி, அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு பின்னாடி ஒரு டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு டீம் ஆஃப் அர்ச்சகர்கள் கூடையில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து இந்த வெள்ளி தட்டுகளில் நிரப்பிட்டே வருவாங்க. முதல்ல வில்வம், துளசி, மரிக்கொழுந்து, தவனம் போன்ற இலைகளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. முதல்ல இப்போது துளசியில் ஆரம்பிக்கிறாங்கன்னா துளசி இருக்கக்கூடிய அந்த கூடைகள் எல்லாம் காலி ஆகிற வரைக்கும் துளசியே தான் வரிசையாக அந்த வெள்ளி தட்டில் நிரப்பிட்டே வருவாங்க. அந்த வெள்ளி தட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் 2 சைடுமே துளசி இலைகளால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வருவாங்க. அதற்கடுத்து மரிக்கொழுந்து இருக்கும். இது போல் ஒவ்வொரு இலைகளால் அர்ச்சனை பண்ணுவாங்க. இலைகள் எல்லாம் முடிந்த பிறகு மலர்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. ரோஜா, சாமந்தி, மல்லி, முல்லை, தாமரைப்பூ போன்ற மலர்களால் வரிசையாக அர்ச்சனை பண்ணிகிட்டே வருவாங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அர்ச்சனை செய்யக்கூடிய மலர் மற்றும் இலைகள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களினுடைய கழுத்து பகுதி வரைக்கும் வந்துடுச்சுன்னா அதை கீழே ஒதுக்கி ஒரு பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இது போல் இவங்க ஒரு டீம் அர்ச்சனை பண்ணுவாங்க, இன்னொரு டீம் அதை வரிசையாக கீழே ஒதுக்கி ஒரு பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. துளசி இலைகளால் கம்ப்ளீட்டாக அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா ஒரு முறை உற்சவமூர்த்திக்கு தூப தீப ஆரத்தி காமிப்பாங்க. அதற்கடுத்து இன்னொரு இலை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இலையில் ஃபுல்லாக அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா மறுமுறை ஒரு தடவை தூப தீப ஆரத்தி காமிப்பாங்க. இது போல் ஒவ்வொரு இலை மற்றும் மலர்களால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு தூப தீப ஆரத்தி காமிப்பாங்க. இந்த புஷ்ப யாகமானது 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்கும். அதற்கப்புறம் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேத பாராயணம் நடக்கும். இந்த 1 மணி நேரம் சமயத்தில் கிட்டத்தட்ட 20 அர்ச்சகர்கள் மைக்கில் வேத பாராயணம் படிப்பாங்க. அது ஒரு கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு ஹால். இந்த க்ளோஸ்டு ஹாலுக்குள்ளே 20 அர்ச்சகர்கள் சேர்ந்து மைக்கில் இந்த வேத பாராயணம் படிக்கும்போது நம்முடைய காதில் கணீர்னு அது ஒலிக்கும். செம்ம பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். ஒரு முழு நாளுமே திருமலை கோவிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறதுக்கே நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். ஸோ யாராலெல்லாம் முடியுதோ, யாருக்கெல்லாம் 180 days கேப் முடிஞ்சிருக்கோ அவசியமாக இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு இதை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 5 மணிக்கு வேத பாராயணம் படித்து முடித்த பிறகு ஒரு முறை மகா தீப ஆரத்தி காமிப்பாங்க. இதோடு புஷ்பயாகம் பூஜை முடிஞ்சிருது. நாமளும் 5 மணிக்கு கல்யாணோத்சவ மண்டபத்தை விட்டு வெளியே வந்து கல்யாணோத்சவ மண்டபத்திலேருந்து கியூ ஃபார்ம் பண்ணி மறுபடியும் கொடிமரம் தாண்டி, வேண்டி வாக்கிலி தாண்டி, பங்காரு வாக்கிலிக்குள்ளே போய் துவாரபாலகர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதற்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்ற சமயத்தில் மறுமுறை ஒரு தடவை அந்த சின்ன லட்டு பிரசாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துட வேண்டியது தான். கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கே நமக்கு 5:30, 5:40 போல் ஆகிடும். அதற்கப்புறம் லட்டு கவுண்டருக்கு போய் நம்முடைய டிக்கெட்டை காமிச்சு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அந்த லட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நமக்கு 6, 6:15 மணி ஆகிடும். 6 மணி நீங்கள் பார்த்தீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா 6 மணி சமயத்தில்
புஷ்பயாகம் முடிந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி மாட வீதியில் வலம் வரக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். மாட வீதியில் வலம் வரக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. மாட வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த கேலரிஸில் படிக்கட்டுகளில் நம்ம உட்கார்ந்து இருந்தாலே மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய உற்சவமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணலாம். லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜஸ் அல்லது கேட்ஜெட்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா அதை மறுபடியும் அதே சுபதம் கவுண்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டருக்கு போய் நீங்கள் உங்களுடைய திங்ஸை மறுபடியும் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் புஷ்பயாகம் அன்றைய நாள் நடக்கக்கூடிய முழு ப்ரொசீஜர்ஸ். புஷ்பயாகம் நடக்கக்கூடிய நவம்பர் 9ஆம் தேதி மற்ற ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீபாலங்கார சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. நவம்பர் 9ஆம் தேதி இந்த ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் நடக்காது, புஷ்பயாகம் மட்டும்தான் நடக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த புஷ்ப யாகத்திற்காக ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க, ரூம் எல்லாமே புக் ஆகிடுச்சுன்னா வேகமாக திருப்பதி லொக்கேஷனுக்காவது ரூம் புக் பண்ண பாருங்கள். சப்போஸ் திருப்பதி லொக்கேஷனுக்கும் நீங்கள் புக் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி அதிகாலை 3:30-4 மணிக்கெல்லாம் சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் க்யூ ஜாயின் பண்ண பாருங்கள். 5 மணிக்கு எக்ஸாக்டாக கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம் இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. 5:05 நம்ம ரூம் வாங்கிட்டோம்னா, அதாவது 5:05 ரூம் புக் பண்ணி முடிச்சிட்டோம்னா மேக்ஸிமம் 6-6:15 நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துடும். நம்ம டக்குன்னு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு, சுபதம் என்ட்ரிக்கு 7:30 மணி வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். எப்படியாவது முயற்சி பண்ணி திருமலா லொக்கேஷனுக்கோ திருப்பதி லொக்கேஷனுக்கோ இந்த புஷ்பயாக டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணும் பட்சத்தில் ரூம் புக் பண்ண பாருங்கள். ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். புஷ்பயாகத்தினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.